வணக்கம் சொந்தங்களே. இப்போ நம்ம சொந்த ஊரில் தேன் எடுக்க தாங்க வந்திருக்கோம். சொம்பு நிறையா கம்பு அதை தொட்டுப்பட்டா வம்பு என்ற விடுகதைக்கான பதில் வந்து நம்ம தேன் தான். கிராமங்களில் வந்து நிறைய சாகசங்கள் செய்வோம். அந்த சாகசங்களில் மிக முக்கியமான ஒன்று இந்த தேன் எடுத்தல் தான். அந்த தேன் எடுத்ததுக்கான ஒரு முக்கிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஸ்பதி இலை, அப்புறம் கொஞ்சம் சருவு, ஒரு தீப்பெட்டி, ஒரு குண்டான், ஒரு அருவா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நானும் மாதிரி வந்து கிளம்பி வந்துட்டோங்க. விஜய் வருவான், அந்த கொஞ்சம் அடுத்த தேனுக்காக வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கான். இப்போ என்ன தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொந்து தேனுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பொந்தில் தாங்க தேன் கட்டியிருக்கேன். நான் இனிமேல் கிட்ட போய் காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி 100 வாட்டியுமே எடுத்திருக்கோம். அதையுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. உள்ளே இருக்கும் தேன் வந்து மாதிரி இருக்கும்ல, மாதிரி தேன் இருக்கும்தாங்க நினைக்கிறோம். நேற்று ஆனால் அமாவாசைக்கு தேன் குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னமோ நாங்களுமே அதை நேர்லேயுமே பார்த்துருக்கோம். அமாவாசை குடிச்சிருந்தேன் தேன். எப்படிங்க தேனுக்குள்ளே வைக்கலாம்? அமாவாசை பௌர்ணமிலாம் தெரியுது என்னன்னு தெரியல. சரிங்க, இருங்க தேனை கிட்ட காமிக்கிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம தேன் குழவிலாம் நல்லா முச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த தேனை தொடரணும்னா இவ்வளவு வீரர்களையும் தாண்டி தான் நம்ம உள்ளே போய் தொடவே முடியும். அந்த வீரர்கள்லாம் சும்மா சாதாரணமான கோழையான வீரர்கள்லாம் கிடையாது. சும்மா அப்படி கத்தி மாதிரி பாய்வாப்பில் அந்த கொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் நம்ம தேனை எடுத்தே ஆகணும். மாதிரி நீ நிறைய வாட்டி கொத்து வாங்கியிருக்க தானே மாதிரி? எவ்வளோ கொத்து வாங்கியிருப்ப? கணக்கு இல்லாமல் வாங்கியிருக்காப்புல. என்னமோ இந்த தேன் வந்து கிடைக்கிறது என்னமோ கொஞ்சம் தாங்க. ஆனால் அது நம்மளே ரியலாக அந்த இடத்துல இறங்கி நம்ம கைப்படாது எடுத்து திங்கிறதுல ஒரு சுகம் இருக்குது. அது ரொம்பவே ஆரோக்கியம் கூட. ஏன்னா இப்போல்லாம் தேன்கள்லாம் பாட்டில்லாம் அடைச்சி கொடுக்குறாங்க. அது எப்போ எடுத்தது தேன் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கிடாமலாம் இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அது யார் எடுத்தா, இதில் எப்படி எடுத்திருப்பாங்க, தேன் எடுக்கிறதுக்குன்னு நிறைய முறைகள்லாம் இருக்குது. கெமிக்கலை பயன்படுத்தி எடுப்பாங்க அப்படின்னு ஒரு சில நிறைய முறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம விரிவாக சொல்ல வேணாம், பெரிய பிரச்சனையாகவே இருப்பது. நாங்கள் வந்து சும்மா இயற்கை முறையில் செய்கிறோங்க. அதான் மாறி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. என்னென்ன மாதிரி இது? தீப்பந்தம். நாங்கள் புகை மூட்டத்தை பயன்படுத்தி இப்பொழுது தேனை எடுக்கப் போகிறோம். தேன் குளவிகளை அகற்றி அதை கொலையெல்லாம் செய்யாமல் அதை விரட்டி மட்டும் விட்டு அந்த தேனை வந்து எடுக்கிறோம். மாதிரி குன்றிமணிகள் நிறையா இருக்குது. மாதிரி இங்கே கீழே கிடக்கான்பது குண்டுமணி. மகளே, இது வந்து பார்த்திங்கன்னா குண்டுமணிங்க. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை இந்த குன்றிமணி தாங்க. ஆமாம் மாதிரி, வேறு எந்த விதையுமே திருக்குறளில் இடம்பெறல. இந்த குன்றிமணி தான் இடம்பெற்றிருக்கு. அது தெரியல, என்னமோ குன்றா இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஃபுல்லாக தெரில நான், அது அர்த்தமும் என்னன்னு தெரில. சரி, பரவாயில்ல விடுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகுது. மதியம் ஃபுல்லாமே பத்தையாக தாங்க இருக்கும். அங்கே தான் பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா அங்கேயும் தேன் கண்டிப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக குட்டை மாதிரி இருக்குது, அதனால் இங்கே தான் தேன் கட்டியிருக்காப்புல. அது நாங்கள் மேலா ஊரணி அப்படின்னு சொல்லுவோங்க. கல்லூரணி. நம்ம மாதிரி சும்மா கத்தி மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாப்புல. நெருப்பு மாதிரி பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, தேன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, வேட்டைக்கு போகிறதா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு ஒரு வீரர், சாகசமான வீரர், பல சாகசங்கள் செய்யும் வீரர். ஏன்னா பச்சையாக இருக்குது, இது கொளுத்துனா எப்படா எரியும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எப்படின்னா வெளியில் வந்து பச்சைங்க வாசனை உள்ள பொருட்கள். அந்த ஆரஸ்பதி அந்த இலையெல்லாம் வந்து வாசனை மிக்கது. உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சோண்டு இந்த தென்னை மட்டை, பனை மட்டை ஏதாவது வச்சு உள்ளே வச்சுட்டு கொளுத்தி விட்ருவோம். அந்த உள்ளே தென்னை மட்டை எரியும் போது இந்த வாசனை பொருட்களில் படும் பார்த்திங்களா, அப்போது வந்து அது ரியாக்ட் ஆகி ஒரு வாசனை உருவாக்கும். அந்த வாசனை தான் அந்த கொலையை வந்து விரட்டும். கொல்லாது விரட்டும் தான். அதனால் கொலையை வந்து மேலே போயிடும். நாங்கள் வந்து தேனை எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அது கஷ்டப்பட்டு தேனெல்லாம் கட்டுது, நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ட்டு. இதுவும் ஒன்றும் ஈஸியான வேலையும் கிடையாதுங்க. பல கொத்துக்கள் வாங்கணும். ஆமாம், அதுக்கு உரிமையானதை போய் தொட்டால் அதுக்கு கோவம் வந்து நம்மளை தாக்கும் தான் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு என்னங்க பண்ணுறது? அப்படி நினச்சா நம்ம ஆடு மாடெல்லாம் கொல்லாமல் தான் இருக்கணும். ஒரு உயிர் வந்து இன்னொரு உயிரை வந்து சார்ந்து தான் வாழக்கூடியது. அதனால் அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிருந்தோம்னா ஒன்றும் கதைக்கு ஆகாது. நம்ம மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தீப்பந்தத்தை போட்டாப்புல. மாதிரி பார்த்து மாதிரி அவ்வளோதான். இங்கே 2 பேரும் கருப்பு வேஷ்டி. அதனால் கடவுளை எதிர்க்கிறவங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நாங்கள் 2 பேரும் பயபக்தியானவர்கள். புகையை வச்சுட்டு அப்படியே ஊதி விடணுங்க. வாங்க ஊதுவான் பாருங்க.
ஐயோ நான் வேறு வேட்டியை அவுக்காமே உட்காந்துட்டேன்னு. எங்கள் வேட்டியை அவுத்து போட்டுக்குவோம். ஒரு நிமிஷம் எங்கள் வேட்டியை போட்டுக்கிறேன். மக்களே வந்து பார்த்திங்கன்னா மாறி வந்து தீப்பந்தத்தை போட்டு ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல. கொலைவெல்லாம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம வழக்கமான தான் வீடியோங்கிற பேரில் வேடிக்கை தான் பார்ப்போம். மாறி என்ன ஹெல்ப்பு அவனே வேணாங்கிறாங்க. மாறி இன்னும் போடணுமா? ஐயா அதுக்குள்ளே இதை மட்டை கிட்ட திணிச்சு இது கொளுத்த முடியுமா? நல்லா பொத்திக்க மாதிரி. மாதிரி தேனே வைக்கலையா? சோசாடு மக்களே பரிதாப நிலையை வந்து அடைஞ்சிட்டோங்க. தேனேன்னு வைக்கலையா? தேனை வைக்கலையா? குடிச்சிருச்சா மாதிரி அம்மாசினால்? குடிச்சிருச்சுங்க. நாம் வந்து ஏமாற்று நிலையை அடைந்து விட்டோம். இந்நாளின் முதல் தேன் எடுக்க வந்ததன் காரணமாக முதல் தோல்வியை அடைந்திருக்கோம். அதனால் தோல்வியை கண்டு அஞ்ச மாட்டோம். எங்களது முயற்சி தொடரும். ஏதாவது ராட்டு கிட்டு எடுக்க முடியுமா மாதிரி? ராட்டு சொல்லு மாதிரி. ஐயா இந்த பொந்து தண்ணில் இது ஒரு பிரச்சனைங்க. நம்ம கையை விட்டு எடுக்கவே முடியாது. இப்பனையா இந்த ஐயோ என்ன கொலை வருது இந்த அந்த மாதிரி. ஐயோ சாரி மாதிரி. இங்கே வைக்கிட்டா? ஐயோ கலவலி கொடுத்துக்கிறான். இருக்க
இந்த இருக்கு தூக்கிப்பட்டா இந்த இருக்கு. இந்த பொந்து தண்ணிலே தாங்க ஒரு சிக்கல். இந்த பொந்தில் வந்து கையே போகாது. எடுக்கிறது வந்து ரொம்பவே சிரமப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். மக்களே நீங்கள் ஒன்று கேட்கலாம், குலைவெல்லாம் எங்கடா போயிடுச்சு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், புகையை வந்து போட்டதுனால குலைவெல்லாம் மேலே போயிடும் அப்படின்ட்டு. இப்போ அங்கே இருங்க மேலே தாங்க நிற்கிது. எல்லாம் கடூரமான ஆக்ரோஷத்தில் இருக்குது. சூப்பர் மாதிரி வந்துருச்சுரா. போடு நொறுக்கிறிய மாதிரி. குடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அமாவாசைனால குடிச்சிருச்சுங்க. பார்த்து கையில் போட்டுறாம போட்டுருச்சா? கொஞ்சம் அப்போனா விட்டுரு மாதிரி. ஏன் விட்டுரு விடு. வெறும் ராட்டு தாங்க இருக்குது. மாதிரி குலைவெல்லாம் வருது மாதிரி. போக மாட்டோம் ட்ரை பண்ணிட்டு மக்களே பார்த்தீங்கன்னா தீக்குச்சி பிடிக்கலைங்க. அதனால் மேலே தேனில் கொஞ்சோண்டு தடவி நெருப்பில் வைக்கிறாப்புல ஆள். எவ்வளோ ஐடியாங்கிறீங்க. டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. எப்படி மாதிரியே நீங்களாம் சயின்ஸ் விஞ்ஞானியா? கிராமத்து விஞ்ஞானியா? ராட்டு தானா? கட்டுது. இப்போ தாங்க கட்டுது. காதுக்குள்ளே வந்து கொய்யுங்கிறாப்புல. கொய்யும் கத்துதில்ல. அது நம்மளை திட்டுன்னு நினைக்கிறேன். அட சாண்டியே நக்கிங்களா, நாங்கள் மாதம் கட்டுவோம், நீங்கள் வந்து சொகுசாப்பில் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களாடான்னு. இந்த தேன்குழியை வச்சு ஒரு கவிதை கூட ஒன்று இருக்குது மாதிரி. ஆமாம் மாதிரி. என்னென்னா இந்த எது இந்த மனுஷன் நீங்கள் வந்து ராப்பகலை அலைஞ்சு திரிஞ்சு தேனை கட்டுறீங்க, இந்த மனுஷங்கள்லாம் கஷ்டமே படாமல் உங்களை தேன் எடுத்துகிட்டு போகிறாங்களே, உங்களுக்கு வருத்தமாக இல்லையா அப்படின்ட்டு ஒரு மனுஷன் கேட்குற மாதிரி குலவிக்கிட்ட. அதுக்கு அந்த குலவி சொன்னிச்சான், எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவங்க வந்து நாங்கள் கட்டின தேனை தான் எடுத்துகிட்டு போக முடியும். நாங்கள் அந்த கட்டுற திறமையையும் அந்த தன்னம்பிக்கையும் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ள முடியாது. அது இருக்கிறவே நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே ஒரு நல்ல மோட்டிவேஷன் இல்லை.
போடு தேன்றா அது. பூந்துருச்சா மாதிரி பனியனுக்குள்ள. போடுறா போடுறா. போடு தேன் கட்டி அப்படியே நப்பு கட்டிங்க. சரி மக்களே, தேன் குழவிலாம் கிட்ட நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ செஸ்ட் மிஸ் மாதிரி போடுறதுக்கு. சரிங்க, அந்த ஒன்று மட்டும் தேன் கட்டிங்க. இந்த இது தேன் கட்டி சொல்கிறேன். குடிக்க முடியுமா? ஐயா இது கொல்லுன ஒரு வழியா. சரி இன்னொரு குச்சி குச்சி போட்டு வச்சுக்கேன். இந்த தீப்பெட்டி அணைச்சு என்னாச்சு பத்தலையா? ஐயா ஐயா சருவு நாட்டு வட்டா. மாதிரி கை போலன்னா விட்டுரு மாதிரி. தீக்குச்சி இல்லையா? இந்த விஜய்க்கு ஃபோன் அடிக்கிறேன். என்ன அது தீப்பெட்டி இருக்கு? இதுதான் மாதிரி கிடந்துச்சு தலைப்பு.
நான் எதுவும் கையை விட்டு பார்க்கட்டா மாதிரி நினைக்கிறேன். சரி இன்னும் புதையல் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ம் கொஞ்சம் உட்காந்துருக்கு. ம் மேலே உடஞ்சிருக்கு. ஆ போடு தேன் கட்டி மாதிரி. ஆனால் குழவி நிறைய வந்துருச்சு மாதிரி. சே போட்டுச்சே. ஐயோ இரு இரு வந்துச்சா? கொடுக்கு போட்டுருச்சுங்க. கொஞ்சம் நேரத்தில் வீங்க ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறது, வலிகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்குது. ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னா கண்டிப்பாக நிறைய சிக்கல்கள் என்ன கடந்து ஆக வேண்டியதாக இருக்குது. மாறிக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாதுண்ணா. உள்ள தென்று பரம்பிட்டோம். ஆமாம் தேனை அந்த ராட்டெல்லாம் தின்னுபிட்டு இன்னத்துக்கு வெளில போடு. நின்று தின்று. சரி போனாடி தேனை விட்டான். அவசரப்பட்டு போயிட்டோமோ? இப்போ தாங்க லாஸ்ட்டில் தாங்க தேனே கிடைக்கிது. இது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடமாக கூட எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 10வது கட்டத்தில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 9 கட்டம் வரைக்கும் கஷ்டப்பட்டு குலைச்சிருப்போம். என்னடாச்சே அப்படின்ட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நமக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு 10வது கட்டம் சும்மா கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அதை முயற்சி பண்ணாமல் விட்டுட்டு நம்ம போயிடுவோம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிற வரையும் நம்ம போராட்டிக்கிட்டே தாங்க இருக்கணும். சரி கொலைவை கொடுத்து இந்த மோட்டிவேஷன் சொல்லலாம் நிறையா சொல்லலாம்னு பார்த்தா கொலைவி விட முடியுதுங்க. மாதிரி போட்டுச்சு இது மாதிரி 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 போதும் மாதிரி வா மாதிரி கொலைவி நிறையா போடுது உனக்கு. மாதிரி மாதிரி கையெல்லாம் வீங்கிற மாதிரி வா போதும் வா போட்டா கொலைவி நிறையா குத்திடுச்சுங்க மாதிரியா.
இங்கிட்டு உட்காருவா மாதிரி வா கொடுக்கலாம் எடுப்போம். வந்துச்சாண்ணா இரு வரேன். எங்க கையை காமி எத்தனை கொடுக்கு? ஒன்று ஏற்கனவே ஒன்று முடிச்சு 2ஆ 3. என்னடா அது கொடுக்காதண்ணா? ஃபுல்லாமே கொடுக்கா? இவ்வளோ கொத்து வாங்கிட்டு எப்படி அசால்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஃபைனலி ஒரு தேனை வந்து எடுத்து முடிச்சாச்சுங்க. எனக்கு ஒன்றும் தெரில, மாறிக்கு தான் கஷ்டம்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எடுத்ததெல்லாம் அவன் தான். ஏன் கை நக்க தான் எடுக்கிறேன். எங்கிட்டு போவோம்? இரு வரேன். இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு விளைய வச்சுருக்காங்க. இந்த எள்ளு என்ன அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்கட்டு. இங்கேர் மாதிரி பரண்டையா? ம் இந்த பாக்கெட்டில் இருக்கு. இதாங்க மேலே ஊரணி. இந்த மலை தேன் தான் இருக்கும் போல மாதிரி மக்களே. அங்கே ஒரு மலை தேன் இருக்குங்க. அது எடுக்கிறதுக்கெலாம் இங்கே வாய்ப்பில்லை நினைக்கிறேன். அடுத்த வாட்டி எடுத்துக்குவோம். அதான் இதுதாங்க மேலே ஊரணின்னு சொல்லுவோம். தண்ணி குடிக்கலாமா மாதிரி? குடிக்கக்கூடாது. ஓடிஸ் கருப்பையா அண்ணா. ஹலோ, இந்த இங்கிட்டு மேலே வந்துக்கிட்டு தேன் எடுத்துக்கிட்டு விளையாட்டாமையா? சார்ஜர் வீட்டில் தான் போட்டா போ. நாங்கள் என்ன போகிறோம், நடந்து போயிட்டாங்க போகிறப்பயா. ரெடி அம்மா சொல்லுக்கு போய் தண்ணி வரேன், தண்ணி விடு. சரி போமா. எங்கிட்டு போவோம்? அவ்வளோ என்ன போங்க. போதும் மாதிரி இனிமேல் எடுக்க வேணாம் மாதிரி. ஏற்கனவே எவ்வளோ கொத்து வாங்கியாச்சு. வா மாதிரி அடுத்த தடவை பார்த்துக்கலாம். என்ன சொல்கிற? விஜய்க்கா பண்ணுறேன். வேலை பார்த்து கொடுப்பாங்களா? நேராக போயிட்டு அது நீங்கள் எடுத்து வைப்போம். தீப்பெட்டி தண்ணி தேவைப்படாது. தீப்பெட்டி அது சரியா இல்லையா? கிடக்கா எப்படி? தீப்பெட்டி இல்லையே, அது முடிஞ்சா? இல்லாட்டி 2 வழியும் கொத்திடுவாங்க. ஐயா ஐயா புகை மட்டும் போட்டு புகையில் கையை நீட்டிட்டு புகையோட பாடியோட வந்து வச்சுருக்கேன். யாருக்கிட்டே வெட்டியா? இப்போ நீ சொல்கிற இடம் எங்கே மாதிரி இருக்கு? ஆட அங்கேயா? மாதிரி எடுத்தாச்சு.
சின்ன வீடு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். மாமா இருக்கு உட்காரமா? பார்த்து வச்சுருக்காரு. மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணி உட்காந்துட்டோங்க. இடத்த தேனை சாப்பிட்றதுக்காக. மாதிரி இன்னும் உடம்பு ஒரு அன்னக்கிழமை ஆயிடுச்சு போல. ஆமாம் தேனா இன்னும் இதில் வரல. ம் பரவாயில்லையே, தேன் கட்டியாது. ம் கைப்பு ம் சேனாரு சூப்பர் மாதிரி. லைட்டாக கை வச்சதும் போல தானே. ம் கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ம் ரோட்டில் ஒன்று அதை அவுட்டு வச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பி. சரி சரி என்ன எடுத்துட்டீங்களா? ம் சரி நான் அவ்வளோதான் அவுக்க போகிறேன். கொஞ்சம் தான் யாராவது வருதியா? அதே நான் வந்து தான் வர போகிறேன். சரி சரி அவுக்கிட்டேன். ம் கட் பண்ணு. என்னது வீடியோ? ஏன் ம் எடுத்து சாப்பிடு. 2-3 சொடிகள் வந்து நீ சாப்பிட்ணேன் எடுத்து. ம் மாதிரி எப்படி மாதிரி இருக்கு? அருமையாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுற? இந்த கடையில் பாட்டிலில் விற்கிற தேன்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மழை இது மாதிரி நம்மளே ரியலாக எடுத்து கைப்பட எடுத்து சாப்பிட்றது நல்லா இருக்கான். நம்மள எடுத்து திங்க தானே நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா அது ப்யூரானு தின்னாதுன்னா சக்கரை பாவு கலந்துருப்பாங்க. சக்கரை பாவு கலப்பாங்க. சரி, உனக்கு மனசு உறுத்தலையா? அந்த தேன் குழுவெல்லாம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு தேன் கட்ட தேனை மாதிரி எடுத்து திங்கிறோம்னு மனசு உறுத்தலையா? ஏன் தேன் திங்கிறது இல்லையா? என்ன சொல்ல, ருசி தின்னு கண்டுக்கிட்டேன். ருசி தின்னு கண்டுக்கிட்ட. உன்னுடைய ருசிக்காக பல பேர்த்தோட உழைப்பை நீ இது பண்ணலாமா? உன் ருசிக்காக இப்படி கேட்டனா இது எடுத்து தேவை தெரிஞ்சு. ஏன் என் மூஞ்சி வெயில் வீட்டில் இருக்குது கையில் சாப்பிடுது. எடு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு மாதிரி வாங்கின கொத்து அப்படியே சாப்பிடு. எல்லாமே காடு தான். இது பேர் என்னது? நப்பு கட்டியா? ஆமாம் இந்த பாதி எடுத்துக்க. இது மாதிரி 5 கோழி சாப்பிடு. சரி இது எடுப்போம். எடுத்து சாப்பிட்ணேன். மக்களே இது வந்து ஃபுல்லாக தேன் தாங்க இருக்கும். தேன் கட்டி இது கூட போயிடுது. திட்டுவோமா அப்படியே? நீ பாதி எடுத்த அப்படியே. கொஞ்சம் தான் இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதான் கொலையிட்ட கொத்த முடிய மாட்டேங்கிறாங்க. இங்கே தேன் கொண்டு வரணுமா?
அது ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோங்க. தேன் நிறையா தான் மாதிரி இருந்திருக்கு. நிறையா தான் இருந்திருக்கு இல்லையா? இந்த ஒரு தேன் மட்டும் இந்த டப்பாப்பெல்லாம் தேன் எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறேன்? டப்பாப்பெல்லாம் தேன் மாதிரி எடுத்துக்கலாம். ம். நெட்லாம் முடியலை. வா புரியல. ஆஹா அப்பா எடுத்துட்டாரு. மோசம் சமைச்சாரு. ம் ஆஹா ம் எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் போடுவோம் அந்த வீடியோ. பார்க்க மாட்டேன். எடுத்துக்கிட்டே இருக்கணும். மக்களே இந்த தேனை வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு ஊரணி இருக்குது. அந்த ஊரணி பேர் என்ன மாதிரி? ஊரணி பேர் தெரியல. அம்மா ஊரணி தாங்க அது. அந்த ஊரணியில் தண்ணியை குடிச்சுப்புட்டு இன்னொரு தேனை தேட ஆரம்பிக்க போகிறோம். இன்னொரு ஆள் புதுசாக இப்போ நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவார். அவர் பேர் வந்து விஜய். நீங்களும் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஒன்றா கோலமெல்லாம் போட்டோம். அந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக போணுச்சு. ஆனால் இன்னும் ரீச் தான் ஆகலை. நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இது பண்ணி விடுங்க. சரி போங்க மாதிரி தண்ணி குடிக்க. கையெல்லாம் கெடுக்குதே. குலைவி 2 4 குலைவி குத்தி பிடிச்சிங்க மாறிய கையிலேயே. அதனால் கையை கெடுக்குது. சரி வேணாண்டா அடுத்த வாட்டி எடுத்துக்கலான்னு சொன்னால் கேட்க மாட்டேன். முயற்சி தொடருங்கிறேன். மோட்டிவேஷனை பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது? ஆள் கேட்ரிங் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல, சமையல்காரு, செஃப்பு மாதிரி. இன்றைக்கி காலேஜ் போகிறேன்ட்டு லீவை போட்டு ஆள் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. கேட்டால் இதுவும் ஒரு கலை அப்படிங்கிறாப்புல. தேன் எடுக்கிறதுலாம் ஒரு கலை. சரி போகலாமா? டப்பாவில் தேன் இருக்கு மாதிரி. தின்றா தின்னு மாதிரி. ஓ நானும் தான். அதாங்க என்ன சொல்லுங்க. ஒரு சின்னதாக பட்டையாக ஒரு குச்சி வெட்டிச்சுக்கிட்டு டப்பை சீவிக்கணும். அந்த தேன் மேலே ஒட்டிருக்கு. நம்ம கீழே வச்சதான் ராட்டுதேன். தேன்னா மேலே தான் ஒட்டிருக்கணும். அதை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும். அதை வச்சு கிழிச்சு விட்றணும். அப்படியே அதை வச்சு அப்படியே அறுத்து விட்டு எடுக்கணும். அதை குட்டி 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 எடுத்துக்கணும். மூங்கி ரீப்பர்ச்சுன்னா மூங்கி ரீப்பரா? இப்போ எப்படி ஏதோ ஊனிக்கு போகிறேன்னு தெரியல. ஏன் வாழை மருந்து வச்சு? ஐயா என்ன மாதிரி நீயே எப்படி சொன்னால் நாங்களாம் என்ன பண்ணுறது? மறந்து வச்சு இந்த இதில் போய் ஏறுது ஒன்று. அது இது மேலே ஒன்றுக்கு போதும். மக்களே ஊரணைக்கு தண்ணி குடிக்க போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ எதார்த்தமாக தான் அந்த கள்ளிச்செடியை பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் இருக்குங்க. நம்ம ஸ்குவாட் பேர் எல்லாமே இருக்குது. எங்கே இருங்க ஜேஸு, இது வந்து மாலதி, இருங்க கண்ணா, இது ப்ரோ சிஸ்டர் லவ், விஜய், கபில். அந்த வர மாதிரி கபில், பாண்டியா, நம்ம ஊருக்கு ஐயோ பாண்டியா, இங்கே ஜெயசீலன், விஜயகுமார், விஷால், விமல் எல்லாம் நம்ம ஸ்குவாடு தான். எல்லாம் சகோதர சகோதரிகள். நாங்கள் பள்ளி பருவத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கள்ளிச்செடியில் தான் லவ்வர்ஸ், நம்மளுடைய காதலிகள் வந்து காதலனுடைய பேரையும் காதலன் வந்து காதலியுடைய பேரையும் எழுதி அழகு பார்ப்பாங்க. அதிலேருந்து நிறையா வம்பெல்லாம் இழுத்து விட்ருக்கோம்.
உண்மையிலே இதெல்லாம் மெமரிஸுங்க, சின்ன வயசு மெமரிஸ். இதை வந்து திடீர்னு பார்க்கையில இது எனக்கே தெரியாதுங்க. நாங்கள் சும்மா தண்ணி குடிக்க ஊர்னிக்கு வரையில் தான் இப்போ தான் அதை பார்த்தோம். ஷாக்காயிட்டோம், ஏன்னா நம்ம பேர் இருக்குது அப்படின்ட்டு. இது எவனோ நம்ம ஆளுங்க பண்ண வேலை தான். சரிங்க, உண்மையிலே ஒரு மாதிரி இருக்குது, மனசெல்லாம் ரெக்கை கட்டி பறக்குது அப்படிம்பாங்கல்ல. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இதை பார்க்குறோம் இல்லையா, அதனால். என்ன மாதிரி பாதையெல்லாம் அடைச்சி கிடக்கு, போக முடியுமாண்ணா? பாருங்க, தேனை நல்லா வயிறு முட்டை நக்கி விட்டு தண்ணி குடிக்க நாங்கள் அலையிற ஆளாக இருக்குது பாருங்க. ஆமாடி, மாறிக்கு வேற தலையெல்லாம் கிறுகிறுங்க தான். சரி வாடா, அடங்கி வீட்டில் இருப்போம்னாலும் கேட்க மாட்டேன். அடுத்து தேன் எடுக்கிறதுக்கு துடிக்கிறாப்புல ஆள். மாதிரி வா மாதிரி, போதும் மாதிரி. இங்கே மாதிரி வெட்டியிருக்காங்க தேனா இப்படி. ஏன்னா ஊருக்கே வந்துட்டோம், ஏன்னா ஊருக்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னாங்க அப்படி இப்படின்ட்டு நம்ம ஊருக்கே வந்துட்டோங்க. நம்ம வீட்டுக்கும் நம்ம ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர் மாதிரி? 2 கிலோமீட்டர் வருமா? 2 வருமா? 2 கிலோமீட்டர் வருங்க. வருமா? 1 கிலோமீட்டர் தானே, 1 1.5 வருங்க. அவ்வளோ தூரம் வந்துட்டோம். மாறி எப்படா விழுவுங்கிறியா? இதான் குணாவுட்டுக்குள்ளையா? இங்கே அடைச்சல வச்சுருக்காங்க களியை, தாண்டிடுவோங்கிறியா? வேலையை தாண்டது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. அப்படியே ஊரிலே தண்ணியை குடிச்சு அப்படியே ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு போகிறோம். என்ன உனக்கு வேறு உடம்பு சொல்ல மாதிரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் மாதிரி. வா மாதிரி அடுத்த வருஷமா? நார்த்தாமலை திருவிழா அடுத்த மாதம் தானே? அப்போ வரும், செம்ம என்ஜாய் பண்ணுறோம் இந்த வருஷம். ஓ, நைட்டில் தான் என்ஜாய் பண்ணேன். நைட்டு தான் ராட்டனா எல்லாமே. மகளே பார்த்துக்கோங்க, அந்த கொள்ளைக்காரு யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க அந்த வீடியோவை. ஏன்னா வந்து அந்த வேலி எடுக்கிறது நாங்கள் தான், எங்களை விரட்டி அவர் வெளுக்குவார். மாதிரி பார்த்து மாதிரி இந்த அந்த டப்பா மட்டும் வாங்கியிருப்போம் பாரு, சிறுத்தை மாதிரி வர மாதிரி இருப்பேன். மக்களுக்கு சூற முட்டை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கடா. ஏன்னா அது கட்டா முட்டாங்குது. இது வழியாக போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. இதுதாங்க நம்ம சொன்ன ஊரணி. இதுதாங்க கல் ஊரணி, இதுதான் குடி தண்ணி. என்ன மாதிரி தண்ணி நல்லா இருக்காண்ணா? டப்பாவில் உள்ள தேனை வலிச்சு நிற்கிட்டு அந்த டப்பாவில் தண்ணியை மூண்டு குடிக்க போகிறோம். ஆமாம், தண்ணி குடிப்போம். டப்பா வேணா மாதிரி கையில் மூண்டு குடிக்கலாம். வா, கழுவிறியா? இந்த அந்த செல்லை எப்படி தண்ணி குடிச்சுக்கிறேன்.
இல்லை ஷூட்டிங் போய்கிட்டு இருக்க மாதிரி மாதிரி தண்ணி குடிக்கிறது ஷூட்டிங் பண்ண மாதிரி வேணா மாதிரி நீ தான் மாதிரி நம்ம சேனல் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு இது பார்ட்னரு நீ இப்படி பொறுப்பு இல்லாமல் சொல்லலாமா இப்படி மக்களே இப்போ வந்து நம்ம கல்லூரி ஐயராஜனை போனிச்சுட்டு இருக்கு சும்மா போனீங்க மக்களே இந்த தண்ணி வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் மாதிரி என்னாச்சு பார்த்து எதனால் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர்ற மழை தண்ணியும் கீழேருந்து பூமியிலேருந்து ஊறுற வந்து ஊற்று தண்ணியும் சேர்ந்து ரெண்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இயற்கை அளித்தது. அப்படியே நேரடியாக இயற்கை அளித்த நீர் ரெண்டும் சேரும்போது இன்னுமே நமக்கு ரொம்ப நல்லது. என்ன மாதிரி அதெல்லாம் தம்பி இது மாதிரி நான் சீக்கிரட்டை வெளியில் சொல்லாதடா. மீனா அது ஆமாண்ணா கெண்டை குஞ்சா ஐயோ இதில் மீனெல்லாம் வேறு நிற்கிதுங்க. பரவாயில்ல விடுங்க. இந்த உலகத்தில் வந்து மனுஷங்களுக்கு மட்டுமே வந்து உரிமை கிடையாது, பல்வேறு உயிரினங்களும் வாழ்வதற்கான தகுதியை தான் நம்ம கடவுள் உடைச்சிருக்காப்புல. அதனால் எல்லா உயிரையும் வாழ விடுங்க, நீங்களும் வாழுங்க. இருங்க தண்ணியை குடிச்சுக்குவோம். இந்த வேட்டி எடுத்துக்கிறேன். சரிங்க மக்களே, வீட்டில் ஏதோ கலவரமா, அதை போய் என்னன்னு போய் பார்க்குறோம். சரிங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடுங்க, எல்லாம் நம்ம பிள்ளை ஆகிட்டான், நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க நம்புகிறேன். சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய். மாதிரி பை பாய் சொல்லி மாதிரி பாய் மக்களே.